ஹலோ கைஸ், டைட்டில் அண்ட் தம்ப்லைன் பார்த்து வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாலிவுட்டோட பிக்கெஸ்ட் பிளான், அதாவது மலையாள சினிமாவோட மிகப்பெரிய திட்டம். இதுக்கப்புறம் அவங்க எடுக்க போற முழுக்க எல்லா படமும் தமிழ் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி தான் எடுக்க போறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, இங்க மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வர பெரிய ஆக்டர் படம் எதுவுமே ஓடுறது இல்ல. அதுக்கு தமிழ் சினிமால நடக்கக்கூடிய 4 மிகப்பெரிய மிஸ்டேக், அந்த 4 மைனஸையும் அவங்க பிளஸ்ஸா மாத்தி தமிழ் ஆடியன்ஸா அவங்க பக்கம் இழுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். இதுக்கு இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்க்கணும். அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு இந்த 4 பாயிண்ட் மூலியமா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ் சினிமா இப்போ என்ன நிலவரத்துல இருக்கு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வருஷத்திலே ஃபர்ஸ்ட் பிளாக் பஸ்டர் ஆன படம் அரண்மனை 4 தானே. அது மட்டும் இல்லாத இந்த வருஷத்திலே ஃபர்ஸ்ட் 100 கோடியை தொட்ட படமும் அரண்மனை 4 தானே. அரண்மனை சீரீஸ்ல எந்த ஒரு படமும் இதை பண்ணது கிடையாது. இந்த அரண்மனை 4 தான் பண்ணியிருக்கா. அதுக்கு காரணம் இங்க வந்து எந்த பெரிய படமும் ஓடாததுதான். ரெண்டாவதா 100 கோடியை தொட்ட படம் விஜய் சேதுபதி அவரோட கரியர்ல 50வது படமா வந்த மகாராஜா. இந்த படம் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வரும், 100 கோடியை தொட்டுருச்சு. மூணாவதா அதிக கலெக்ட் பண்ண படம் எதுனா இந்தியன் 2. இந்த 2024 அதிக கலெக்ட் பண்ண படம் எதுனா அது இந்த இந்தியன் 2 தான். என்னதான் இந்த படம் அதிக கலெக்ட் பண்ணாலும் இந்த படம் அட்டர் ஃபிளாப். ஏன்னா பட்ஜெட் 250 கோடி, பாக்ஸ் ஆபீஸ் வரும் 150 கோடி தான். இந்த 2024 தமிழ் சினிமாக்கு இப்படிதான் போச்சு. இதுவே மலையாளம் சினிமான்னு எடுத்துக்கிட்டா இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படத்தை எடுத்து இண்டஸ்ட்ரி ஹிட்டும் கொடுத்துட்டாங்க. 240 கோடி கலெக்ட் பண்ணி. அடுத்து பிரேமலுன்னு ஒரு படம் 136 கோடி கலெக்ட் பண்ணிருச்சு. அடுத்து ஆடு ஜீவிதம்னு ஒரு படம் 180 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிருச்சு. அடுத்து ஆவேசம்னு ஒரு படம் 150 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிருச்சு. இதுக்கப்புறம் சொல்லக்கூடிய படம் எல்லாமே 100 கோடிக்கு ஒரு 10-15 கோடி தான் மிஸ் ஆயிருக்கும். குருவாயூர் அம்பல நடையன்னு இந்த படம் 90 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. அடுத்து வருஷங்கள் சேஷம்னு ஒரு படம், இந்த படம் 85 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. அடுத்து பிரம்மயுகம்னு ஒரு படம் 85 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த படம் யாருன்னா பார்க்கலன்னா கண்டிப்பா பாருங்க, பயங்கரமான ஹாரர் த்ரில்லர் பிலிம். அடுத்து டர்போன்னு ஒரு படம், இந்த படமா 75 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. மலையாள சினிமாக்கு இந்த 2024 ஒரு மிகப்பெரிய இயர்னு தான் சொல்லணும். ஏன்னா வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இண்டஸ்ட்ரி ஹிட்டையும் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 10 படத்தை மெகா பிளாக் பஸ்டர் ஆக்கியிருக்காங்க. 2024 தமிழ் சினிமாக்கு ஏன் இந்த மாதிரி நடக்கலன்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன 4 பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட சொல்றேன். படத்தோட பட்ஜெட் அண்ட் ஹீரோவோட சேலரி. ஃபர்ஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கும்னா, படத்தோட பட்ஜெட் தான் அதிகமா இருக்கும், ஹீரோவோட சேலரி ரொம்பவே கம்மியா இருக்கும். இதை இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிக்கிறதுனால தான் மலையாள சினிமா இந்த மாதிரி பல படத்தை கொடுக்க முடியுது. இங்க தமிழ் சினிமால ஒரு ஆக்ஷன் படம் எடுக்கிறேன்னு கையில ஹீரோ துப்பாக்கி எடுத்து வச்சுக்கிட்டு படத்துல கதை இருக்கோ இல்லையோ பட்ஜெட் 100 கோடி, ஹீரோவோட சேலரி 120 to 150 கோடின்னுவாங்க. அப்போ பட்ஜெட்டே 200 to 250 கோடி ஆயிடும். அதுக்கப்புறம் 300 கோடி பாக்ஸ் ஆபீஸ்னா அதை பிளாக் பஸ்டர்னு வேற சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. இதுவே மலையாளத்தில் எடுத்துக்கிட்டா அவங்க ரொம்பவே கம்மியான பட்ஜெட் போட்டு தான் அதிக கலெக்ட் பண்ணுவாங்க. 20 கோடி பட்ஜெட் போட்டு 240 கோடி கலெக்ட் பண்ணாங்க. நம்ம எந்த ஜேனர்ல எடுக்கிறோம்லாம் முக்கியம் இல்லை, படத்துல கதை இருக்கான்னு தான் முக்கியம். பிரேமலுன்னு ஒரு படம் 3 கோடி பட்ஜெட் போட்டு 136 கோடி பாக்ஸ் ஆபீஸ் பண்ணாங்க. இங்க எந்த படமும் சத்தியமா இதை பண்ணாது. இங்க ஹை பட்ஜெட்ல வர ஒரு படத்தோட பட்ஜெட் இருந்தா அவங்க 2-3 வருஷத்துக்கு படத்தை எடுத்து வச்சுப்பாங்க, நல்ல படமும் கொடுப்பாங்க. ரெண்டாவது மிக முக்கியமான பாயிண்ட், தமிழ் சினிமால இது காலங்காலமா நடந்துட்டு வருதுன்னே சொல்லலாம். கரண்டா அதிக மார்க்கெட் இருக்க ஒரு ஹீரோயினை கூட்டு வந்து அவங்களுக்கு ஒரு சில கோடியை சேலரியா கொடுத்து அவங்கள வச்சு ஒரு பாட்டை எடுத்து அந்த பாட்டை வச்சு ப்ரமோட் பண்ணி அந்த படம் நல்லா இருக்கோ இல்லையோ ஆடியன்ஸை பார்க்க வச்சிருவாங்க. சோசியல் மீடியா வளர்ந்தோன்னே என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, அந்த படத்துல வர பாட்டை இன்ஸ்டாகிராம்ல போட்டு ட்ரெண்ட் பண்ணி அந்த படத்துல வர ஹீரோவோ இல்ல ஹீரோயினோ வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்ல அதிக ஃபாலோவர்ஸ் இருக்க இன்ஃப்ளூயன்சருங்கள் கூட வந்து டான்ஸ் ஆடி அப்படி அந்த பாட்டை ப்ரமோட் பண்ணி அந்த படத்தை ப்ரமோட் பண்ணுவாங்க. ஒரு நல்ல படத்துக்கு இது எதுவுமே தேவை கிடையாது. இந்த வீடியோல நான் யாரையும் குறிப்பிட்டு பேசல, தமிழ் சினிமா இன்னைக்கு சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சொல்றேன். ஆக்டர் விஜய்னு எடுத்துக்கிட்டா வெளியே இருந்துலாம் எந்த ஹீரோயினையும் கூட்டு வர மாட்டாரு. அந்த படத்துல நடிக்கிற ஹீரோயின் கூட ஒரு 2-3 பாட்டை எடுத்து வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள், தேர்ட் சிங்கிள்னு ரிலீஸ் பண்ணுவாரு. அந்த பாட்டை எல்லாம் சோசியல் மீடியால வேர்ல்டு லெவல்ல ட்ரெண்ட் பண்ணி அவங்க மார்க்கெட்டையே ஏத்திப்பாங்க. அது தெரியாது நம்ம பார்ப்போம், தளபதி இந்த வயசுல எப்படி ஆடுறாரு, ஃபேன்ஸுக்காக இப்படி ஆடுறாரு அப்படி இப்படின்னு நினைச்சுப்போம். அது எதுவுமே கிடையாது, அவங்க மார்க்கெட்டை ஏத்திக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இது. நீங்க என்ன கேட்கலாம், என்னப்பா தமிழ் சினிமாவே குறிப்பிட்டு சொல்றேன், ஏன் மலையாள சினிமால இந்த மாதிரி நடக்கிறது இல்லையா கேட்கலாம். நடக்கும், நாங்க நடந்தாலும் யாரும் பார்க்க மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு கிங் ஆஃப் கொத்தா படத்துல துல்கர் சல்மான் நானும் பேன் இந்தியா ஹீரோவா அவருன்ட்டு அதே மாதிரி ஒரு பாட்டை வச்சிருப்பாரு. அந்த படத்துல வாங்கின மாதிரி அடி அவர் வேற எங்கேயும் வாங்கியிருக்க மாட்டாரு. ஏன்னா வாங்கின அடி அப்படி. படத்தோட பட்ஜெட் 50 கோடி, பாக்ஸ் ஆபீஸ் 30 கோடியை தாண்டல. நம்ம தான் இங்க கொண்டாடுறோம், அவங்க பாருங்க எல்லாம் தெளிவா தான் இருக்காங்க, எட்டி கூட பாக்குறது கிடையாது இந்த மாதிரி ஒரு படம் வந்தா.
இதே மீறி நீங்க மலையாள மூவில பாட்டு இருக்குன்னு நினைச்சா அங்கேயும் 1-2 பாட்டு ரேரா வரும். அந்த பாட்டுமே அந்த கதையோட டிராவல் ஆகுற மாதிரி தான் இருக்கும். மூணாவது மிக முக்கியமான விஷயம், அங்க ஒரு படம் ஓடுறது ஹீரோவோட ஃபேன் பேஸோ ஹீரோவோட மார்க்கெட்டோ இல்ல ஹீரோவோட தெரிஞ்ச மூஞ்சிக்காக கிடையாது. அங்க ஓடுறது ஃபுல் அண்ட் ஃபுல்லி கதைக்காக மட்டுமே. ஏன்னா அங்க ஒரு படம் இண்டஸ்ட்ரி ஹிட்டா வருது. மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டி, மோகன்லால் அவங்க படம் கிடையாது, ரொம்பவே லோ பட்ஜெட்ல எடுத்த ஒரு படம் தான் இண்டஸ்ட்ரி ஹிட் ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாத பிரேமலு, மஞ்சுமல் பாய்ஸ் இந்த 2 படத்தினால பிரம்மயுக படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் டிராப் ஆயிருக்குன்னு நான் சொன்ன நம்புவீங்களா? ஆமாங்க, அந்த படம் 100 கோடியை தொட வேண்டியது. 2 படத்துக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வந்ததுனால அந்த படம் 100 கோடியை தொட முடியல. தமிழ்ல ஒரு பெரிய படத்தோட ஒரு சின்ன படம் எவ்வளவுதான் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்தாலும் ஸ்கிரீன் கவுண்ட் கூட கிடைக்காது. 4வது பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். சமீப காலமா தமிழ் சினிமால ஃபுல் அண்ட் ஃபுல்லி ரத்தம் தெரிக்கிற மாதிரி வைலன்ஸ் படம் தான் வருது. கேட்டா ஆக்ஷன் படம்ன்றாங்க. வைலன்ஸ் படத்துக்கும் ஆக்ஷன் படத்துக்கும் வித்தியாசம் தெரியாத மாதிரி ஆயிடுச்சு இப்போ. எக்ஸாம்பிளுக்கு ரீசெண்டா தனுஷ் ஆக்டிங் அவர் டைரக்ஷன்லயே ராயன்னு அவரோட 50வது படம் வந்துச்சு. அந்த படத்தை அவர் ஃபேமிலியோட பாக்குற ஒரு படமா எடுத்திருக்கலாம். ஆனா ரத்தம் தெரிகிற வைலன்ஸ் படம் எடுத்தாதான் ஆடியன்ஸ் வருவாங்கன்ட்டு ஏ சர்டிபிகேட் எடுத்து வச்சிருக்காரு. அப்படி கிடையாது. அவரோட கரியர்லயே திருச்சித்திரம்பலம்னு ஒரு படம் இருக்கும். அந்த படம் இப்போ போட்டா கூட பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் குட்டா படம் நல்லா இருக்கும். அந்த மாதிரி எடுத்திருக்கலாம். இல்லாட்டி வாத்தின்னு ஒரு படம் எஜுகேஷன் எவ்வளவு முக்கியம்னு எடுத்திருப்பாரு. அந்த மாதிரி இவர் எடுத்திருந்தாருன்னா தியேட்டருக்கு ஃபேமிலி ஆடியன்ஸும் வந்து இன்னும் நல்ல சக்சஸ் ஆயிருக்கும்ன்றது என்னோட கெஸ். நீங்க கேட்கலாம் மலையாளம் படத்துல வைலன்ஸ் மூவி வரலையான்ட்டு. அங்கேயும் வருது. ஆனா அங்க வைலன்ஸ் மூவியோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போய் பார்க்குற ஃபீல் குட் மூவி தான் அதிகமா வருது. இதனாலதான் அரண்மனை, காஞ்சனா மாதிரி சீரிஸ் படம் எல்லாமே மிக்சடு ரிவ்யூ வந்தாலும் படம் நல்லா கலெக்ட் பண்ணுது. அதுக்கு காரணம் சில்ட்ரன்ஸோட பாக்குற மாதிரி எந்த படமும் வருது கிடையாது. நீங்களே யோசிச்சு பாருங்க, சில்ட்ரன்ஸோட பாக்குற மாதிரி இப்போ எத்தனை படம் தமிழ்ல வந்திருக்கு இந்த வருஷத்துல சொல்லுங்க. இதுதான் நான் சொன்னேன் இந்த 4 பாயிண்ட். இந்த 4 பாயிண்ட் வச்சு மலையாள சினிமா தமிழ் ஆடியன்ஸை எப்படி டார்கெட் பண்றாங்கன்னு தான் இதுக்கப்புறம் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா 2023 எத்தனை படம் 100 கோடியை மலையாள சினிமால தொட்டுச்சுன்னா வெறும் 2 படம் தான். கண்ணூர் ஸ்காடு, அதுக்கப்புறம் 2018 ஒரு படம் 176 கோடி கலெக்ட் பண்ணி இண்டஸ்ட்ரி ஹிட் ஆச்சு. 100 கோடிக்குள்ள ஒரு 2-3 படம் கலெக்ட் ஆயிடுச்சு. இதுலயே உங்களுக்கு புரிஞ்சிட்டு இருக்கும் வருஷம் ஃபுல்லா ஓடிய வெறும் 2 படம் தான் 100 கோடியை தொட்டிருக்கு. ஆனா இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே 2024 எத்தனை படம் தொட்டுருச்சுன்ட்டு. இப்போ மலையாள சினிமா பீக் எடுத்துச்சுன்னா மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல நடந்த உண்மையான விஷயம் குணா படம் ஷூட்டிங் எடுத்த இடத்துல நடந்தது. ஸோ அதுக்காக அந்த கண்மணி சாங்கை வச்சிருப்பாங்க. அப்போ அந்த படத்தை பார்த்த ரிவ்யூவர்ஸ், தமிழ் ஆடியன்ஸ் அந்த பாட்டை வைரல் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த படத்தை பார்க்க நிறைய பேர் தியேட்டருக்கு போய் தமிழ்நாட்டில் மட்டும் 63 கோடி கலெக்ட் பண்ணிச்சு. இப்போ மலையாள சினிமாவே அதிர்ச்சி ஆயிடுச்சுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா மம்முட்டி, மோகன்லால் படம் கூட தமிழ்நாட்டில் இவ்வளோ கலெக்ட் பண்ணுறதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் அவங்க மாஸ்டர் பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. இது என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா, பிருத்திவிராஜ் இது ஒரு படம் வந்திருக்கு. அவர் ஃபர்ஸ்ட் தமிழ் ஆக்டராக தான் இருந்தார். அதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு சொந்த ஊருக்கு போய் டாப் ஆக்டர் ஆகிட்டாரு. சரி, அதெல்லாம் விடுங்க, நம்ம டாபிக் உள்ள போலாம். குருவாயூர் அம்பல நடையல்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அந்த படம் தியேட்டர்லயே நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. அப்புறம் ஓடிடிலயும் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும், யோகி பாபுக்கு அதுல தேவையில்லாத ரோல் இருந்தாலும் தமிழ் ஆக்டர் ஒரு ஆள் வேணும்னு சொல்லிட்டு கேரளால இல்லாத காமெடி ஆக்டராங்க இருந்தாலும் ஒரு தமிழ் ஆக்டரை உள்ள வச்சிருப்பாங்க. இந்த படத்தை பத்தி நானும் என் ஃப்ரெண்டும் பேசும்போது இந்த படத்தை எப்படா பார்த்தேன்னு கேட்டதுக்கு, இன்ஸ்டாகிராம்ல அந்த தமிழ் சாங்கை வச்சு ட்ரெண்டிங்கா போயிருந்தது அழகிய லைலா பாட்டு, அதை வச்சுதான் நான் இந்த படத்தை போய் பார்த்தேன்னு சொன்னாரு. இதை வச்சு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. படத்துக்கு தேவையே இல்லையோ ஒரு தமிழ் ஆக்டரை உள்ள கொண்டு வராங்க. லோகேஷ் கனகராஜ் பண்ற மாதிரி பழைய சாங் ஒன்று உள்ள வைப்போம், ஆனா அது மலையாள சாங் கிடையாது, தமிழ் சாங்கை உள்ள வச்சு தமிழ் ஆடியன்ஸை உள்ள கொண்டு வருவோம் அப்படின்னு பண்றாங்க. சீரிஸ்லேயே இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரீசெண்டா நாகேந்திரன் ஹனிமூன்ஸ் 5 ஒய்ஃப்னு ஒரு சீரிஸ் பார்த்தேன். ஆனா அதுல அவர் கல்யாணம் பண்றது 6 ஒய்ஃபை. அந்த சீரிஸ் ஃபுல்லாவே கேரளாவை சுத்தி தான் நடக்கும். ஆனா முடியும் போது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க பழனியில தான் வந்து முடியும். ஒரு 6வதா கல்யாணம் பண்றது இங்கே ஒரு மீடியம் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் ஆக்டர்ஸ். அந்த சீரிஸ் பார்த்தா உங்களுக்கே புரியும். அவங்க இவ்வளவு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம என்ன பண்றோம் நல்ல படமே வரலன்னு சொல்லிட்டு. 20-25 வருஷத்துக்கு முன்னே ரிலீஸ் ஆன படத்தை டிவிலேயே 500-1000 வாட்டி போட்டிருப்போம். அந்த படத்தை 30-40 கோடி கலெக்ட் பண்ண வைக்கிறோம். மலையாளத்துல படத்தை ரீரிலீஸ் பண்ணா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. நம்ம நல்ல படத்தெல்லாம் மிஸ் பண்ணிட்டு நல்ல படமே வரலன்னு சொன்னா ரீரிலீஸ் படம் தான் நம்ம தமிழ் சினிமாவுக்கு வரும். ஏன் அயோத்தின்ட்டு ஒரு நல்ல படம், அந்த படத்தை யாருமே போய் பார்க்கல. இந்த படத்தை யூடியூப் ரிவ்யூ போட்டவங்களே 100-200 டிக்கெட் எல்லாம் கொடுத்து போய் ஆடியன்ஸை பார்க்க வச்சாங்க. அந்த படம் அப்போ கூட 3 கோடி பட்ஜெட், பாக்ஸ் ஆஃபீஸே வெறும் 6.5 கோடி தான். இருகப்பட்டுன்னு ஒரு படம், அந்த படத்தை லவ் பண்றவங்க கப்பல்ஸா இருக்கவங்களாம் பார்க்க வேண்டிய படம் தான். ஆனா அந்த படம் வந்து ஆவரேஜா தான் ஓடிச்சு. இத்தான ஒரு படம் பாசிட்டிவ் ரிவ்யூ தான் வந்துச்சு. அந்த படம் நல்லா ஓடின மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா பட்ஜெட் 16 கோடி, பாக்ஸ் ஆஃபீஸ் 20-25 கோடி தான் பாக்ஸ் ஆஃபீஸ். இவ்வளவு நல்ல படத்தையும் மிஸ் பண்ணிட்டு கேட்டா நல்ல படம் வரலன்னு சொல்றீங்க. பைரின்னு ஒரு படம் வந்துச்சு, புறாவை பத்தி எடுத்திருப்பாங்க. புறாவை பத்தினோட கழுத்துல 4 செயின் தொங்க விட்டு வர மாதிரி நினைச்சுக்காதீங்க. புறா ரேஸை பத்தி அவ்வளோ டீட்டெயில்டா எடுத்திருப்பாங்க.
இதுல இந்த படத்துக்கு பார்ட் 2 வேற இருக்கா. ஆடியன்ஸ் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க, கண்டிப்பா எடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. நீங்க எங்க ஓடிடியில வந்தோன்னே தான் படத்தையே பாப்பீங்க. பேபின்னு ஒரு படம் ஏன் மலையாளத்துல ட்ரூ இன்சிடென்ட்டை வச்சு வந்தாதான் படம் பாப்பீங்களா? ஜே பேபின்ட்டு ஒரு ட்ரூ இன்சிடென்ட்டை வச்சு இந்த வருஷத்துல வந்துச்சு. இந்த வருஷத்துலயே வந்த பெஸ்ட் படம்னு சொல்லுவேன், அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். வெப்பம் குளிர் மலைன்னு ஒரு படம், அதுவும் நல்ல படம் தான். இங்க வர நல்ல படத்துல பார்க்காத அதர் லாங்குவேஜ் படத்தை நம்ம தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறோம். இந்த மாதிரி நல்ல படங்களை நம்ம தொடர்ந்து மிஸ் பண்ணிட்டு வந்தா நமக்கு ரீரிலீஸ் படமும் அதர் லாங்குவேஜ் படம் தான் மிஞ்சும். இந்த வீடியோட உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.